ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேக்ஸ் பிவிக்யூ சீரிஸ்ல கிளாஸ் 12 தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே இதுல 11 கிளாஸஸ் நம்ம பார்த்தாச்சு. அது எல்லாமே மேக்ஸ் பிவிக்யூ சீரிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா ரீசனிங் பிவிக்யூ சீரிஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டே வரும். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவினிங் 7 o'clock வந்து அன்னன்னைக்கான நியூஸ்கள் உங்களுக்கு வந்து டெய்லி வந்துட்டு இருக்கு. ஸோ அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருக்குறள், அதாவது இப்ப நியூவா மாத்திருக்காங்க இல்லையா குரூப் 4 சிலபஸ், அதுல இருக்க 20 அதிகாரங்கள் திருக்குறள் அறிவோம் அப்படிங்கிற சீரீஸ்லயும், அது போக அறநூல்கள் அப்படிங்கிற அந்த சீரீஸ்ல அங்க இருக்க அறநூல்கள் பத்தின இன்ஃபர்மேஷனும் சார் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இது போக உங்களுக்கு கிளாஸஸ் வந்து மேக்ஸ்ல நிறைய வேணும் அப்படின்னா ஆல்ரெடி வந்து நம்ம மேக்ஸ்ல டாபிக் வைஸ் கம்ப்ளீட் பண்ணி எல்லாத்தையும் பிளேலிஸ்ட்ல நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டாபிக்கோட நேம் என்னவோ அதே நேம்ல வந்து உங்களுக்கு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ நீங்க வந்து ஓபன் பண்ணி இருக்கிற எல்லா மாடலும் நீங்க கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இது போக சார் வந்து 100 क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் புக் சம்ஸ் மட்டுமே எடுத்து கிளாஸ் நடத்திருப்பாரு. சோ அந்த சீரிஸும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு பார்க்க வேண்டிய 5 சம் பார்க்கலாம். சோ ஒவ்வொருமே ஒவ்வொரு டாபிக்ல இருந்து டிஃபரெண்டான டைப்ல எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ ஃபுல்லா கிளாஸ் தெளிவா கவனிங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேங்களா? பார்க்கலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ஒரு தொகையின் தனிவட்டியானது அசலின் 4/9 ஆகவும் மற்றும் அதன் காலமும் வட்டி வீதமும் சமம் எனில் ஆண்டு வட்டி வீதம் யாது? ஓகேங்களா? சோ எப்பயுமே தனிவட்டி கேட்டாங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன். சோ அதை எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா தனிவட்டியா ஐ அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அசல், ஆண்டுகள், வட்டி வீதம் இது எல்லாத்தையும் பெருக்குனாதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? தனி வட்டி கிடைக்கும். இந்த இடத்துல தனி வட்டி கொடுத்துட்டு வட்டி வீதம் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா தனி வட்டி டிவைடட் பை அசல் இன்டு ஆண்டுகள் இன்டு 100. இந்த 100 அப்படிங்கிறது பெர்சன்டேஜ் குறிக்கும். ஏன்னா ஆர் அப்படிங்கிறது நம்ம பெர்சன்டேஜ்ல தான் எழுதுவோம் இல்லையா? சோ அப்ப ஆர் அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அந்த தனிவட்டி அமௌண்ட் டிவைடட் பை அசல் இன்டு ஆண்டுகள் இன்டு 100 இதை போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆர் என்னன்னு தெரிஞ்சிடும். இது வந்து தனிவட்டி அமௌண்ட் அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த இதை நம்ம யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இப்ப பாருங்க, இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தனிவட்டி அமௌண்டா கொடுக்காம அசல்ல 4/9 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? சோ அதாவது பாத்தீங்க அப்படின்னா இப்போ அசல் எனக்கு தெரியாது, நான் பி அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? சோ அந்த தனிவட்டி எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா அசல போல 4/9 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? சோ 4/9 ஆகவும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா காலமும் வட்டி வீதமும் சமம், அதாவது எண்ணும் ஆறும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? சோ இந்த நம்பர் பெர்சன்டேஜ்ல இங்க கன்சிடர் பண்ணக்கூடாது. சோ எண்ணும் ஆறும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேள்வி வட்டி வீதம் என்ன? இதுதான் கேள்வி. ஓகேங்களா? சோ 6% என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ எப்பயும் போலதான் இந்த இது இருக்கு இல்லையா? சோ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. பாருங்க, ஆர் ஈக்குவல் டு ஐக்கு பதிலா என்ன போடணும்? 4/9 இன்டு பி டிவைடட் பை அசல் பிஏ தான். ஆண்டுகள் பாத்தீங்க அப்படின்னா n. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்னன்னே நான் போட்டுக்கிறேன் இன்டு 100. ஓகேவா? சோ இப்ப அடுத்து பாருங்க, சோ இந்த பி அடிஞ்சிரும். இப்ப என்ன வரும் அப்படின்னா 4/9 டிவைடட் பை இந்த எண்ணுக்கு பதிலா நம்ம r அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஏன்னா எண்ணும் ஆறும் ஈக்குவல் அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க. அப்ப r இன்டு 100. ஓகேவா? சோ இப்ப இந்த r ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க. என்ன ஆகும்? r இன்டு r ஸ்கொயர்னு ஆகும். சோ 4 டிவைடட் பை 100 4 டிவைடட் பை 9 இன்டு 100ன்னு கிடைக்கும். சோ இது என்னது? 400 டிவைடட் பை 9. இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கொயர்ல இருக்கா? அப்ப இதையும் ஸ்கொயரா மாத்தணும். எப்படி மாத்தலாம் அப்படின்னா இதை 20 ஸ்கொயர்னு எழுதலாம், இதை 3 ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேங்களா? சோ அப்ப a பவர் n டிவைடட் பை b பவர் n அப்படின்னா a பை b ஹோல் பவர் n நம்ம எழுதலாம். இது வந்து அடுக்குகளோட விதி. அப்ப இதை எப்படி எழுதலாம்? 20/3 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இந்த சைடு r ஸ்கொயர். ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். 20/3 ஆன்சர் கிடைக்கும். பட் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே கலப்பு பின்னத்துல இருக்கு. அப்ப 20 3ஆல டிவைட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ டிவைட் பண்ணா என்ன வரும்? 6 18 மீதி 2. ஓகேங்களா? சோ ஈவ முழு நம்பரா எழுதிக்கோங்க. ஒரு கோடு போட்டு மீதி மேல எந்த நம்பரை வச்சு டிவைட் பண்றீங்களோ அது கீழே, அவ்வளவுதான். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா அந்த வட்டி வீதம் 6 2/3%. எப்ப வந்து இதை கலப்பு பின்னமா மாத்துவோம் அப்படின்னா மேல இருக்க வேல்யூ இருக்கு இல்லையா? சோ அந்த வேல்யூ கீழே இருக்க வேல்யூவை விட பெருசா இருக்கணும்.
ஓகேங்களா? சோ அதாவது தொகுதி பகுதியை விட பெருசா இருக்கணும், நியூமரேட்டர் டினாமினேட்டரை விட பெருசா இருக்கணும். அப்பதான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கலப்பு பின்னமா மாத்த முடியும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு தனி வட்டி அமௌண்ட் கொடுத்துட்டாங்கன்னா ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான். சோ இதை வச்சுதான் நீங்க இந்த சம் போடணும். ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை முறையே 12 மற்றும் 20 நாட்களில் முடிப்பர். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பிறகு பி ஆனவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை ஏ ஆனவர் 4 நாட்களில் முடிக்கிறார் எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு பி வேலையை விட்டு சென்றார்? ஓகேங்களா? சோ வேலையை விட்டு செல்றது, விலகி சென்றார், சேர்ந்தார், இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம இப்ப போடுற ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும். சோ ரொம்ப ரொம்ப ஈஸியா போடலாம். எப்படி அப்படிங்கிறத பாருங்க. சோ அவங்க விட்டு விலகினார், சென்றார், சேர்ந்துட்டாரு, இந்த மாதிரி எது கொடுத்தாலுமே ஒரு 3 ஸ்டெப் கண்டிப்பா கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். அது என்னென்ன ஸ்டெப் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஸ்டெப் 1 பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு இல்லையா? சோ இவங்க கொடுத்திருக்க 2 நம்பர் இல்ல 3 நம்பர். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல எத்தனை பேர் இருக்காங்களோ அதை பொறுத்து இருக்கிற அந்த வேல்யூஸ LCM எடுத்துக்கணும். ஓகேங்களா? சோ LCM ஆஃப் 12 20 என்ன வரும் பாருங்க. 12 20 4ஆல போட்டீங்க அப்படின்னா இது 3 இது 5. சோ LCM என்ன கிடைக்கும்? நாமும் 12 12 × 5 60ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? சோ இது வந்து LCM. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா மொத்த பங்கு வேலை. ஓகேங்களா? சோ என்னது? மொத்த பங்கு வேலை. இது ஸ்டெப் 1. அடுத்து ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 என்ன பண்ணணும் அப்படின்னா ஏ வந்து 12 நாள்ல அந்த வேலையை முடிப்பாரா, பி வந்து 20 நாள்ல அந்த வேலையை முடிப்பாரா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஒரு நாள்ல ஏ செஞ்ச வேலையோட பங்கு என்னன்னு தெரியணும். ஓகேங்களா? சோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நார்மலா இந்த இது பாத்தீங்கன்னா ஏ வந்து 12 நாள்ல முடிப்பாரா, பி வந்து 20 நாள்ல முடிப்பாரா? அப்ப ஒரு நாள்ல எவ்வளவு வேலையை முடிப்பாரு அப்படின்னா இதோட தலைகீழியே எழுதணும், 1/12. அதே மாதிரி பி ஒரு நாள்ல எவ்வளவு வேலை முடிப்பாரு அப்படின்னா 1/20 வேலையை முடிப்பாரு. சோ இந்த மாதிரி அதோட தலைகீழிய எழுதுனாதான் இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? சோ மொத்தமா அந்த வேலையை செஞ்சு முடிக்க எவ்வளவு நாள் ஆகுதோ அதை தலைகீழியா எழுதுனீங்க அப்படின்னா ஒரு நாள்ல அவங்க செஞ்ச வேலை எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? சோ இது வந்து வேலை தான். நமக்கு என்ன வேணும்? பங்கு வேணும். அப்ப ஒரு நாள்ல அவர் செஞ்ச வேலை இன்டு மொத்த பங்கு இப்பதான் கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதை போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் ஒரு நாள்ல அவரு செஞ்ச வேலையோட பங்கு. ஓகேவா? சோ இது ஸ்டெப் 2. அடுத்து அதே மாதிரி ஒரு நாள்ல பி செஞ்ச வேலையோட பங்கு என்னன்னு தெரியும். ஓகேங்களா? சேம் அதே மாதிரிதான். ஒரு நாள்ல அவரு எவ்வளவு வேலை செஞ்சிருப்பாரு? 1/20 வேலை செஞ்சிருப்பாரு. மொத்த பங்கு 60. இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கிறது 3 பங்கு வேலை. ஓகேங்களா? அப்ப ஒரு நாள்ல ஏ செஞ்ச வேலையோட பங்கு 5, ஒரு நாள்ல பி செஞ்ச வேலையோட பங்கு 3. அப்ப ஒரு நாள்ல ஏவும் பியும் சேர்ந்து செஞ்ச வேலையோட பங்கு பாத்தீங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த ரெண்டையும் கூட்டினா போதும். ஓகேங்களா? சோ பாருங்க 5 + 3 8 பங்கு வேலையை பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள்ல 2 பேரும் சேர்ந்து செஞ்சிருவாங்க. புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? மொத்தமா அந்த வேலையோட பங்கு பாத்தீங்க அப்படின்னா 60 பங்கு. ஏ ஒரே ஒரு நாள்ல ஒவ்வொரு நாளும் அவர் ஏ செஞ்ச வேலையோட பங்கு 5 பங்கு வேலை, பி மட்டும் செஞ்சாருன்னா 3 பங்கு வேலையை செய்வாரு. 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா மொத்தமா ஒரு நாளைக்கு 8 பங்கு வேலை கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேவா? சோ அப்ப 8 அப்படி போகுதுன்னு அர்த்தம். ஆனா இந்த இடத்துல மீதமுள்ள இங்க பாத்தீங்கன்னா சில நாட்கள் வேலை செய்த பிறகு பி ஆனவர் சென்று விடுகிறார். நமக்கு அந்த சில நாள் என்னன்னு தெரியாது இல்லையா? ஏன்னா தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியா போட்டுடலாம். பட் இதுக்கப்புறம் இதுதான் ஸ்டெப் 3. இப்ப போட போறதுதான் ஸ்டெப் 3. ஓகேவா? இங்க தெளிவா கொஸ்டினை கவனிங்க. யாரோடது கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. ஓகேங்களா? ஒரு சில கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து இத்தனை நாள் வேலை செஞ்சாங்க, ஒருத்தர் வந்து விலகிட்டாரு, அப்ப இன்னொருத்தங்க எத்தனை நாள்ல வேலையை முடிப்பாங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம்? A + B சேர்ந்து செஞ்ச வேலையோட அளவு அந்த நாட்கள் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த கொஸ்டின்ல 2 பேரும் சேர்ந்து செஞ்ச வேலை நாட்கள் கொடுக்கல. ஓகேங்களா? கொஞ்ச நாள்
நாள் வேலை பார்த்துட்டு பி சென்றார். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் ஏ மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 4 நாட்கள்ல முடிக்கிறாங்க. சோ இததான் நீங்க கொஸ்டின்ல இருந்து ஐடென்டிஃபை பண்ணணும். யாருது கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணணும். அவங்களோட வேலை அளவு மொத்தமா கண்டுபிடிக்கணும். பாருங்க, இப்போ ஏ மட்டும் பாத்தீங்க அப்படின்னா மீதி வேலைய ஏ மட்டும் எத்தனை நாள்ல முடிக்கிறாரு? 4 நாள்ல முடிக்கிறார். ஓகேவா? சோ 4 நாள்ல கம்ப்ளீட் பண்றாரு. ஏ வந்து ஒரு நாள்ல எவ்வளவு வேலை செய்வாரு? அதாவது எவ்வளவு வேலை பங்கு, வேலையோட பங்கு எவ்வளவு முடிப்பாரு? 5 பங்கு வேலைய முடிப்பாரு. இதுவே 4 நாள்ல அவர் எவ்வளவு பங்கு வேலைய முடிச்சிருப்பாரு? ஒரு நாளுக்கு என்னவோ அதை 4ஆல பெருக்குனீங்கன்னா கிடைச்சிரும். அப்போ ஏ மட்டுமே மீதி இருக்க வேலை 20 பங்கு வேலைய 4 நாள்ல முடிச்சிருக்காரு. இதுதான் அவங்க கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? சோ இது ஸ்டெப் 3. அதுக்கப்புறம் போடக்கூடிய அந்த ஸ்டெப் 4 தான் பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர். ஓகேவா? மொத்தமா இந்த ஸ்டெப் 3 வரைக்கும் எல்லா சம்முக்குமே காமன் தான். ஓகேங்களா? சோ ஸ்டெப் 1 பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கிறதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 2 பாத்தீங்க அப்படின்னா யாராவது கொடுத்துருக்காங்களோ அவங்களோடது ஒரு நாள் வேலையோட பங்கு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் சேர்ந்து செஞ்சாங்கன்னா ஒரு நாள் வேலையோட பங்கு என்னங்கிறத கண்டுபிடிச்சிக்கணும். இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வரக்கூடியதுதான். எந்த சம்மா இருந்தாலும், விட்டு விலகினார், சேர்ந்து கொண்டார், இத்தனை நாள்ல போயிட்டாரு, இந்த மாதிரி எது கொடுத்தாலுமே நீங்க இதை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இதையும் கண்டுபிடிக்கணும். இது வந்து கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மாறும். ஓகேங்களா? சோ இது வந்து உங்களுக்கு எப்பயுமே ஒன்னேதான். இது பாத்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்திருக்க கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி மாறும். 2 பேரும் கொடுத்திருந்தாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து செஞ்ச வேலை என்ன பண்ணுவீங்க? இங்க என்ன இருக்கோ அதை வந்து எத்தனை நாளோ அதை வச்சு பெருக்குவீங்க. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் ஸ்டெப் 4 பாத்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. பாருங்க, 20 பங்கு வேலைய ஏ மட்டும் செஞ்சு முடிக்கிறாரு. அப்ப மீதி எத்தனை பங்கு வேலை இருக்கு? மீதி பங்கு வேலை இன்னும் எவ்வளவு இருக்கு? அதுதான் 2 பேரும் சேர்ந்து செஞ்ச வேலை இல்லையா? சோ மொத்த பங்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எல்சிஎம் இருக்கு இல்லையா? சோ அதுதான் மொத்த பங்கு. சோ 60ல இருந்து ஏ மட்டும் செஞ்ச வேலையை கழிங்க, மொத்தம் எவ்வளவு இருக்கு? இன்னும் 40 பங்கு வேலை இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த 40 பங்கு வேலை பாத்தீங்க அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து செஞ்சது. ஏன்னா மீதி வேலை பங்கு தான் இல்லையா? சோ 2 பேரும் சேர்ந்து செஞ்சதுக்கு அப்புறம் பி விலகிடுறாரு. அதுக்கப்புறம் ஏ மட்டும் 20 நாள்ல 20 பங்கு வேலைய முடிக்கிறாரு. இப்ப 2 பேரும் சேர்ந்து செஞ்சதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? மொத்தத்துல இருந்து கழிச்சீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ இது 2 பேருமே சேர்ந்து செஞ்ச வேலையோட பங்கு. ஓகேங்களா? வேலையின் பங்கு. ஓகேவா? இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இது வந்து எத்தனை நாள்னு கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? அதாவது பி எத்தனை நாள் வேலை பார்த்தாரு. ஓகேங்களா? சோ பி எத்தனை நாள் வேலை செஞ்சார். ஓகேவா? எத்தனை நாள் அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்கலாம்? பாருங்க, மீதி பங்கு வேலை இருக்கு இல்லையா? அது டிவைடட் பை 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள்ல எத்தனை பங்கு வேலையை முடிப்பாங்க. ஒரு நாள்ல எத்தனை பங்கு. ஓகேவா? இது வந்து 2 பேரும் சேர்ந்து. புரியுதுங்களா? சோ இப்ப பாருங்க, மீதி பங்கு வேலை 40 பங்கு வேலை இருக்கு, டிவைடட் பை 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள்ல 8 பங்கு வேலையை முடிப்பாங்க. அப்ப மொத்தமா எத்தனை நாள் ஆகும்? இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 5 நாள் ஆகும். புரியுதுங்களா? சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி 5. ஓகேங்களா? சோ தெளிவா புரிஞ்சிடும். இந்த இடத்துல 2 பேர் இப்போ இந்த இடத்துல கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஒரு ஏ மட்டும் 4 நாள்ல மீதி இருக்க வேலையை கம்ப்ளீட் பண்றாரு. அப்ப மீதி இருக்க பங்கு வேலை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா மொத்த பங்கு வேலையில இருந்து அதை கழிச்சீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து செஞ்ச வேலையோட பங்கு கிடைச்சிரும். ஒரு நாள்ல எத்தனை பங்கு வேலையை முடிக்கிறாங்களோ அதை வச்சு டிவைட் பண்ணீங்கன்னா மொத்தமா எத்தனை நாள் அவங்க வேலை செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேங்களா? சோ அதுதான் பாத்தீங்க அப்படின்னா பி வேலையை விட்டு சென்றார். எத்தனை நாட்களுக்கு அப்புறம் போனாரு அப்படின்னா 5 நாளுக்கு அப்புறம் போனாரு. ஏன்னா 5 நாள் வரைக்கும் 2 பேரும் சேர்ந்துதான் வேலை செஞ்சாங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி விட்டு விலகினார், சேர்ந்தார், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல். சோ ரொம்ப தெளிவா நோட்ல உங்களுக்கு புரியுற மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்த சம் பாருங்க, ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியானது 64,000 லிட்டர் நீர் கொள்ளும் எனில் அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காண்க. ஓகேங்களா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எதுல வரும்? உங்களுக்கு அளவியல் 3Dல வரும். ஓகேங்களா? சோ அளவியல் 3Dல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கனசதுரம் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும். ஓகேங்களா? சோ அந்த டாபிக் கீழே தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வரும். சோ எப்படி போடலாம் அப்படிங்கிறத பாருங்க.
சோ ஒரு கனச்சதுர வடிவ நீர் தொட்டி, அதாவது கனச்சதுரம் அப்படின்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். கியூப் பார்த்திருப்பீங்களா, சோ அந்த மாதிரி இருக்கும். அதுதான் பாத்தீங்க அப்படின்னா கனச்சதுரம். ஓகேவா, இந்த மாதிரி இருக்கும். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கனச்சதுரம். ஒரே நிமிஷம் இருங்க. சோ இப்ப கனச்சதுரம் கிடைச்சிருச்சா? இப்ப பாருங்க இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த கனச்சதுர வடிவ நீர் தொட்டி இருக்கு இல்லையா, சோ அது 64,000 லிட்டர் நீர் கொள்ளுமா. அப்படின்னா என்ன அர்த்தம், இதுக்குள்ள ஃபில் ஆகுற அந்த தண்ணி 64,000 லிட்டர் இருக்குமா. ஓகேங்களா, சோ அப்ப என்ன அர்த்தம், இந்த கனச்சதுரத்தோட கன அளவு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, சோ கனச்சதுரத்தின் கன அளவு அப்படின்னு அர்த்தம். கன அளவுனா உள்ள எவ்வளவு நிரம்பும் அப்படிங்கறத பொறுத்துதான் கன அளவு. ஓகேங்களா, சோ அப்ப கனச்சதுரத்தோட கன அளவு தான் பாத்தீங்க அப்படின்னா இவங்க கொடுத்திருக்க அந்த லிட்டர் எவ்வளவு, 64,000 லிட்டர். கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, சோ கனச்சதுரத்தோட கன அளவு ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா பக்கம் இன்டு பக்கம் இன்டு பக்கம், அதாவது பக்கத்தை 3 டைம் பெருக்கணும். ஓகேங்களா, சோ பக்கத்தை எத்தனை டைம் பெருக்கணும், 3 டைம் பெருக்குனீங்க அப்படின்னா அதுதான் கனச்சதுரம். சோ அதாவது ஏ கியூப் அப்படின்னு நார்மலா சொல்லுவோம். பக்கத்தோட வேல்யூ ஏன்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஏ கியூப் அப்படின்னு நார்மலா நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதை என்ன பண்ணணும், மீட்டரா மாத்தணும். அதுக்கப்புறம் தான் நம்மளால இது கண்டுபிடிக்க முடியும். சோ கனச்சதுரத்தின் கன அளவு மீட்டர்ல வேணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா மீட்டர் கியூப்ல தான் கிடைக்கும். அதாவது பாத்தீங்க அப்படின்னா 1000 லிட்டர் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 1 மீட்டர் கியூபுக்கு ஈக்குவல். ஓகேங்களா, சோ 1000 லிட்டர் எதுக்கு ஈக்குவல், 1 மீட்டர் கியூபுக்கு ஈக்குவல். சோ அப்ப 64,000 லிட்டர் அப்படிங்கிறது எத்தனை மீட்டர் கியூபுக்கு வரும் பாருங்க, 64,000 டிவைடட் பை 1000ன்னு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 64 மீட்டர் கியூப்னு கிடைக்கும். ஏன்னா 1000 லிட்டர் 1 மீட்டர் கியூப். அப்ப 1000ஆல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்குதோ அதுதான் மீட்டர் கியூப்ல கிடைக்கும். ஓகேவா, இப்போ 64 மீட்டர் கியூப்னு கிடைச்சிருச்சு. இது எதுக்கு ஈக்குவல், ஏ கியூபுக்கு ஈக்குவல். ஏன்னா கனச்சதுரத்தின் கன அளவு. சோ 64 4 கியூப்னு எழுதலாம். சோ இதை ஏ கியூப்னு எழுதலாம். அப்ப கியூப் கியூப் கேன்சல் ஆயிரும். சோ ஏவோட வேல்யூ என்ன, 4 மீட்டர். ஓகேங்களா, சோ ஏ கியூப் கன அளவு அப்படிங்கிறதால மீட்டர் கியூப். சோ 3 டைம் மீட்டரை பெருக்கிறோம் இல்லையா, பாருங்க 4 மீட்டர் 4 மீட்டர் அதுக்கப்புறம் 4 மீட்டர் பெருக்குனீங்கன்னா 64 மீட்டர் கியூப்னு கிடைக்கும். ஓகேங்களா, சோ அப்போ பக்கத்தோட அளவு மீட்டர்ல எவ்வளவு, 4 மீட்டர் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா, ஒரு சில இடத்துல பக்கத்தோட அளவை மீட்டர்ல கொடுத்துட்டு அவங்க கன அளவோட வேல்யூவை லிட்டர்ல கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நீங்க 1000ஆல பெருக்கணும். கன அளவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் 1000ஆல பெருக்கணும். பாருங்க இங்க இருக்கு இல்லையா, சோ இது என்னது 64 மீட்டர் கியூப்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சோ இது 1000ஆல பெருக்குனீங்கன்னா அது லிட்டரா மாறிடும். ஓகேங்களா, சோ லிட்டர்ல கொடுத்துட்டு மீட்டர் கியூப் வேணும்னா 1000ஆல டிவைட் பண்ணணும். மீட்டர் கியூப்ல இருந்து லிட்டர்ல கேட்டாங்க அப்படின்னா 1000ஆல பெருக்கணும். ஓகேங்களா, சோ இதை மட்டும் தெளிவா கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்த சம் பார்க்கலாமா. அடுத்து பாருங்க, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு 4n-3 எனில் அதன் முதல் 28 உறுப்புகளின் கூடுதல். ஓகேங்களா, சோ கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு அவங்களே தெளிவா கொடுத்துட்டாங்க. முதல் 28 உறுப்புகளின் கூடுதல், முதல் n உறுப்புகளின் கூடுதல் ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா n/2 × 2a + n-1 × d. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா, சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எண்ணாவது உறுப்பு, அதாவது tn கொடுத்துட்டாங்க 4n-3. நமக்கு இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் அப்படின்னா என்ன வேணும், முதல் 28 அப்படின்னு சொன்னதால என்னோட வேல்யூ 28. ஓகேங்களா, சோ இது நமக்கு தெரிஞ்சிருச்சு. மீதி என்ன வேணும், ஏவும் வேணும் டியும் வேணும். ஏ எப்படி கண்டுபிடிக்கலாம், ஏ வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்ப n-க்கு பதிலா இந்த இடத்துல 1 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. என்ன கிடைக்கும், t1 = 4 × 1 - 3. அப்ப 4 - 3 1ன்னு கிடைக்கும். சோ t1 அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணணும், டேர்ம் 1 அப்படிங்கறத மென்ஷன் பண்ணணும். t அப்படிங்கிறது டேர்ம். ஓகேங்களா, சோ அப்ப இது உறுப்பு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுது. முதல் உறுப்பு அப்படிங்கறத நம்ம a அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, சோ முதல் உறுப்பை ஏன்னு தான் நம்ம எடுத்துக்குவோம். அடுத்து d வேணும். d அப்படிங்கிறது பொது வித்தியாசம். கூட்டுத்தொடரை பொறுத்த வரைக்கும் t2 - t1 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு
பொது வித்தியாசம் கிடைச்சிடும். இது வந்து கூட்டுத்தொடர் அப்படின்னு அவங்களே கொடுத்ததால T2 மைனஸ் T1 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இப்போ T1 தெரியும், T2 வேணும். என்ன பண்ணணும்? இந்த ஈக்குவேஷன்ல n-க்கு பதிலா 2னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்ப 4 into 2 minus 3 equal to 8 minus 3 equal to 5. அப்ப T1 வேல்யூ 1, T2 வேல்யூ 5. சோ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. பாருங்க, T2 5, T1 1. சோ D யோட வேல்யூ 4. ஓகேங்களா? சோ A வந்து தெரிஞ்சிருச்சு 1, D 4, n வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க 28. இப்ப ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. பாருங்க, 28 28 divided by 2 into Aக்கு பதிலா 1, 28 minus 1, Dக்கு பதிலா 4. சோ இது அடிங்க, என்ன கிடைக்கும்? 14ன்னு கிடைக்கும். 2 plus 27 into 4. சோ 14 into 2 plus 27 into 4 108. ஓகேங்களா? சோ 108 plus 2 என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 110ன்னு கிடைக்கும். சோ 14 into 110 என்ன கிடைக்கும் அப்படின்னா 1540ன்னு கிடைக்கும். சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கேள்விக்கான ஆன்சர், ஆப்ஷன் டி. ஓகேங்களா? சோ முதல் n உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இதுதான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இதுவே கடைசி உறுப்பு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, ஓகேங்களா, சோ கடைசி உறுப்பு அப்படிங்கிறது L. ஓகேங்களா? சோ இது கொடுத்திருந்தாங்க அப்படின்னா எப்படி வந்து நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, பாருங்க, அதுக்கான SN ஃபார்முலா n divided by 2 into A plus L. இதை போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா கிடைக்கும். ஓகேங்களா? சோ ரெண்டு ஃபார்முலாவையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி nth டேர்ம் கொடுத்துட்டு கேட்டாங்க அப்படின்னா நம்ம 1 2னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாமா? பாருங்க, கடைசி சம் இது. பாருங்க, ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, எக்ஸெட்ரா இசட்டுக்கு 26 என மதிப்பு கொண்டால் HCF of I, X, LCM of C, P. இங்க பாக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே என்ன தெரியும்? இது வந்து ரீசனிங் சம் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனா இது ரீசனிங் மாதிரி வரக்கூடிய HCF and LCM டாபிக் தான். ஓகேங்களா? சோ என்ன சொல்றாங்க? ஏக்கு 1, பிக்கு 2, அதாவது ABCD இருக்கு இல்லையா? EFGH I J K L M N O P Q R S T U V W X Y Z. ஓகேவா? சோ இதுக்கு 1 2 3 4ன்னு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றாங்க. ஓகேங்களா? சோ இதை எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26. ஓகேவா? சோ இப்போ என்ன சொல்றாங்க? HCF of I, X. I க்கு என்ன வேல்யூ? HCF of I க்கு என்ன வேல்யூ? 9 அப்படிங்கிற வேல்யூ. X க்கு பாத்தீங்க அப்படின்னா 24 அப்படிங்கிற வேல்யூ. சோ 9க்கும் 24க்கும் HCF கண்டுபிடிக்கணும். பாருங்க, HCF அப்படின்னா காமனா டிவைட் ஆகுற நம்பர்ஸ் மட்டும்தான். ரெண்டையுமே 3ஆல டிவைட் பண்ணலாம். இது 3 8ன்னு கிடைக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வேல்யூ ரெண்டுமே காமனான நம்பரால டிவைட் ஆகாது. அப்ப இது மட்டும்தான் HCF. அப்ப HCF of 9, 24 வேல்யூ 3. ஓகேங்களா? அதுக்கப்புறம் LCM of என்ன கொடுத்திருக்காங்க? C, P. C யோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா LCM of C யோட வேல்யூ 3, P யோட வேல்யூ 16. கரெக்டா? P யோட வேல்யூ 16. இப்போ 3 16 இது ரெண்டையுமே காமனா டிவைட் பண்ற நம்பர் கிடையாது இல்லையா? சோ அப்ப என்ன பண்ணிக்கலாம்? அத ரெண்டையும் அப்படியே பெருக்கிக்கலாம். அதுதான் பாத்தீங்க அப்படின்னா LCM ஓட வேல்யூ. அப்ப 48. சோ HCF வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, LCM வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இங்க பாருங்க, விகிதத்துல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ என்னென்ன கலந்து வருதுன்னு பாருங்க. ரீசனிங் क्वेश्चन மாதிரி இருக்கு, HCF LCM டாபிக் வருது, அது போக விகிதமும் சேர்ந்து வருது, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனும் வருது. ஓகேங்களா? சோ பாருங்க, HCF of I, X is to LCM of C, P. So இதுக்கான வேல்யூ என்ன? 3. இதுக்கான வேல்யூ 48. So simplify பண்ணிக்கணும், அதாவது சுருங்கிய வடிவம் கண்டுபிடிச்சுக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ரெண்டையும் காமனா டிவைட் பண்ற நம்பர் இருந்ததுன்னா அதை டிவைட் பண்ணி எழுதிக்கணும். பாருங்க, ரெண்டுமே 3ஆல டிவைட் ஆகும். ஸோ ரெண்டையும் என்ன பண்ணிக்கணும்? 3ஆல டிவைட் பண்ணணும். 1 டிவைட் பண்ணிட்டு 1 அப்படியே விட்டுறக்கூடாது, வேல்யூஸ் மாறிடும். ஓகேங்களா? ஸோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 1, இதை
கேன்சல் பண்ணீங்கன்னா 16. அப்ப 1:16 தான் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? சோ ரொம்ப ரொம்ப பாத்தீங்க அப்படின்னா எல்லா டாபிக்கும் கலந்து வர மாதிரி கிட்டத்தட்ட பாருங்க 3 டாபிக் கலந்து வருது. ஓகேங்களா? சோ அப்ப என்ன பண்ணிக்கணும், ஒவ்வொரு டாபிக்கும் கான்செப்ட் வைஸ் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு போட்டீங்க அப்படின்னா எத்தனை டாபிக் எப்படி அவங்க கலந்து கொடுத்தாலுமே நம்மளால ஈஸியா ஆன்சர் ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? தெரிஞ்சு புரிஞ்சு தெளிவா போடுங்க. ஓகேங்களா? சோ இப்போதைக்கு நல்லா டீடைல்டா எழுதி வச்சுக்கோங்க. நீங்க அடிக்கடி பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இதெல்லாமே ஈஸி ஆயிரும். இல்லைன்னா ரொம்ப ஸ்டெப் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ இன்னைக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சோ இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ அடுத்து நம்ம வேற கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.